Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வடை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட 3 முழு சோளத்தை நல்லா உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து அரைச்சுக்க போறேன். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாருங்க தண்ணி சேர்க்காமலே நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா கையால பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. கார்ன்ல வந்துட்டு தண்ணி இருக்கும். அதோட நம்ம வடை போட்டா வடை வந்து வராது. அதனால இதோட 1 கப் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறேன். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நார்மலாக வடை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நம்ம பால் பண்ணி தட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு காஞ்சிட்ட பிறகு வடை தட்டி போடுங்க. வடை போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி சீக்கிரமே கரிஞ்சிடும். இந்த ஸ்வீட் கார்ன் வடை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா வடையுமே போட்டுக்கிட்டேன். இப்போ இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்மளோட வடை எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்மளோட ஸ்வீட் கார்ன் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் வடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம நார்மலாக செய்கிற கடலைப்பருப்பு மசால் வடையை காட்டிலும் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.